நிறைய இளைஞர்கள், ஏன் காலேஜை தொட்டிருக்கிற எல்லா இளைஞர்களும் அக்கவுண்ட் வைத்திருக்கிற பேஸ்புக் குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது, இதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கத்தி இருக்கிறதே, அதிலே நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். கத்தி நன்மைக்காகத்தான் பயன் தருகிறது என்ற காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கத்தியை தூக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? வருகிற வழியில் எனக்கு ஏதாவது பழம் கிடைத்தால் அதை அறுத்து சாப்பிடலாம் அல்லவா? அதனால் நான் எப்பொழுதுமே கத்தியோடு தான் இருப்பேன் என்றால் தேவைக்கு பயன்படுத்துகிறோம், தேவையில்லாத நேரத்தில் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் பேஸ்புக்கை தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறதா, தேவையில்லாமல் பயன்படுத்துகிறதா என்பதை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். 2004 பிப்ரவரி 4 5 பேர்களால் உருவாக்கப்படுகிற, கிரீஸ் போன்ற 5 பேர்களால் உருவாக்கப்படுகிற இந்த பேஸ்புக் அமைப்பு இன்றைக்கு அது மக்களை, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் முதல் கொண்டு, இல்லை சிறுவர்கள் முதல் கொண்டு மூத்தா போகிற கிழவர்கள் வரை இது படுத்துகிற பாடு என்ன என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 13 வயதிலிருந்து 17 வயது வரை உள்ளவர்கள், ஏன்னா பேஸ்புக்ல அக்கவுண்ட் வைப்பதற்கு 14 வயதை கடந்திருக்க வேண்டும். ஆனால் 14 வயது என்று பொய் சொல்லி உள்ளே இணைபவர்கள், அது வேறு சமாச்சாரம். 4வது படிக்கிற பிள்ளைகளும் பையன்களும் உள்ளே இணைந்திருக்கிறார்கள். 13 வயதிலிருந்து 17 வயது வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 20% பேர். 18 வயதிலிருந்து 25 வயது வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 26% மக்கள். 26 வயதிலிருந்து 34 வயது வரை வாலிப வயதிலே அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 26%. 26 வயதிலிருந்து 34 26% வைத்திருக்கிறார்கள். 35 வயது முதல் 44 வயது வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 15% மக்கள். 45 இருந்து 54 வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 8%. 55 இருந்து 64 வயது வரை அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் 5%. புள்ளி விகிதம் நமக்கு அறிவிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதிலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? ஏதோ ஒரு சில நன்மைகளையும் இதிலே பார்க்கலாம். காணாமல் போன 6 வயதிலே காணாமல் போன ஒரு சிறுவன் 22 வயதானதற்கு பிறகு தன்னுடைய சிறிய வயது போட்டோவை பேஸ்புக்கிலே இணைத்து தன்னுடைய பெற்றோர்களை பெற்றிருக்கிறார். என்னவோ உண்மைதான், இழந்த பெற்றோர்களை மீண்டும் அவன் பெற்றுக் கொண்டார். அதில் ஏற்படுகிற நன்மைகள் உண்டு. இழந்து போன நண்பர்கள், பிரிந்து போன நண்பர்கள், தன்னோடு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பிலே படித்த நண்பர்கள் தன்னுடைய திருமண செய்தியை பதிவு செய்வதற்காக, தன்னுடைய நல்ல கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இதைவிட சிறந்த சாதனம் ஒன்று இன்றைக்கு இல்லை என்பதும் உண்மைதான். பிசினஸுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. தன்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக தன்னுடைய நண்பர்கள் மற்ற பிறர்களுக்கு இந்த செய்தியை சொல்வதற்காக இந்த பேஸ்புக் முறைகள் நல்ல பல பயன்களை கொடுக்கிறது என்ற ரீதியிலே பார்க்கிற பொழுது பயன்தான். இன்னொரு பக்கம் ஃபேமிலியாக அமர்ந்து சேட் பண்ணக்கூடியவர்கள், வீடியோ சேட் என்பதும் இன்றைக்கு பேஸ்புக்குள்ளே, எஃபிக்குள்ளே வந்துவிட்டது. இங்கிருந்து கொண்டு ஒரு பைசா செலவில்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற, கனடாவில் இருக்கிற, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தன்னுடைய சொந்தங்களோடு ஃப்ரீயாகவே பேசிக் கொள்ளுகிற அமைப்பு இதில் இருக்கிறது என்பதை கவனித்து இது ஒரு வகையில் நன்மை கொடுக்கலாம். ஐடி துறை இதன் வழியே ஏராளமான நன்மைகளை இதுவரை அடைந்து வருகிறது.
நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிகளை இது உருவாக்கி கொடுக்கிறது. நம்முடைய கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வகையிலே இது பயனுள்ளதாக இருக்கலாம். ஜாப் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆயுதம். விப்ரோவில் வேலை வேண்டும், விப்ரோவிலே யார் வேலை செய்கிறார்களோ அவர்களோடு நட்பு கொண்டு உள்ளே நுழைவதற்கான வழி என்ன என்பதை பார்ப்பதற்கு, வேறு கம்பெனிகளில் நுழைவதற்கான வழிகளை பார்ப்பதற்கு, உள்ளே செல்வதற்கு இது ஒரு நல்ல ஆயுதம். அதே நேரத்திலே இதனுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். இதன் வளர்ச்சி எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இதனுடைய தாக்கமும் வேகமாக இருக்கிறது. 2008 100 மில்லியன் அக்கவுண்டர்களை கொண்ட இந்த Facebook 2009 ஏப்ரலிலே 200 மில்லியன் அக்கவுண்டர்களை கொள்கிறது. அதே 2009 அக்டோபரிலே 300 மில்லியன்களாக மாறுகிறது. 2010 பிப்ரவரியிலே 400 மில்லியன்களை கொண்ட Facebook அதே 2009 செப்டம்பரிலே 500 மில்லியன்களாக மாறுகிறது. 2010 ஜனவரி மாதம் 600 மில்லியனாக இருக்கிற இந்த Facebook அக்கவுண்டர்கள் மே மாதத்திலே 2010 மே மாதத்திலே 700 மாறுகிறார்கள். 700 மில்லியன் அக்கவுண்டர்களாக மாறுகிறார்கள். அதே செப்டம்பரிலே 800 மில்லியனாக மாறி இன்றைக்கு 2011 900 மில்லியன் அக்கவுண்டர்களை கொண்டு இன்றைக்கு அதையும் தாண்டி நிற்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காலேஜிலே படிக்கிற 90% பேர்கள் அதில் அக்கவுண்டர்கள் என்ற புள்ளி விவரத்தை இன்றைக்கு பத்திரிகைகள் தாக்கல் செய்கிறது. அதோடு சேர்த்து சில செய்திகளையும் வெளியிடுகிறது. இந்த பேஸ்புக்கால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, பாதகங்கள் என்ன என்பதை பார்த்து இஸ்லாத்தை எந்தெந்த வகையிலே இது சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையிலே பாதகமாக இருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே படித்த சில செய்திகளை, தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பத்திரிகைகளிலேயும் நெட்டிலேயும் வந்த சில தகவல்கள். 62 வயது பெண்மணி 62 வயது பெண்மணி தன்னுடைய கணவனிடத்திலே கேட்கிறார், இன்னும் ஒரு சில நாட்களில் என்னுடைய வெட்டிங் டே வரப்போகிறது, எனக்கு அழகான புடவை வேண்டும். கணவர் கேட்டானா, ஒரு நல்ல கணவன் கேட்டாரே, உனக்கு தான் 62 வயசு ஆயிருச்சம்மா, இப்ப என்ன வெட்டிங் டே கொண்டாடுகிறாய்? இருக்கிற பொருளாதார வறட்சியின் காரணமாக வேண்டாம் உனக்கு புடவை. வந்ததே கோபம். பொதுவாகவே பொம்பளைங்க புடவை வாங்கி கேட்டா கொடுத்துறணும். கொடுக்கலன்னு சொன்னா பல்வேறு வகையான வில்லங்கங்கள் எல்லாம் உள்ளே வரும். அந்த அம்மா கணவனிடத்திலே சபதம் ஏற்றுகிறாள், என்னுடைய வெட்டிங் டேக்கு எத்தனை புடவைகளை நான் சம்பாதிக்கிறேன் பார். தன்னுடைய Facebook நண்பர்களுக்கு 25 வயது போட்டோவை ஒட்டி, எனக்கு இந்த நாள் வெட்டிங் டே, நீங்கள் புடவை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல, திருமணம் முடித்த 41 பேர்கள் பட்டுப்புடவை அனுப்பி இருக்கிறார்கள். எல்லாமே திருமணம் முடித்த ஜொல்லர்கள் தான் பட்டுப்புடவை அனுப்பி இருக்கிறார்கள். 41 பேர் தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டு, பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மனைவி கிளி மாதிரி இருந்தாலும் குரங்கு மாதிரி என்று சொல்லுவார்கள். அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கணவனிடத்திலே காட்டினாலாம், நீ ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்க மறுத்தாய், நான் பார்த்தாயா இந்த நாளையில 41 பட்டுப்புடவை அத்தனையும் கட்டி கட்டி உடுத்தி எல்லா போட்டோக்களையும் ஒன்றாக இணைத்து தன்னுடைய அக்கவுண்டில் போட்டு மீண்டும் எல்லோருக்கும் அந்த புடவையை அனுப்புகிறாள். அனுப்பி தன்னுடைய பழைய போட்டோவை காட்டுறா. 25 வயது போட்டோவை போட்டேன், 41 பேர்கள் இப்படி வடிந்திருக்கிறீர்கள், ஆனால் எனக்கு உண்மை வயது 62. எப்படி இருக்கு அவனுக்கு? மீண்டும் அந்த சேலைகளை எல்லாம் அனுப்பி சொன்னாலாம்,
உங்கள் மனைவியாரிடத்தில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியிடத்திலே நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய